இப்போ தேர்ட் ட்ரைமஸ்டர்ல வந்து என்னென்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் வரும், உங்களுக்கு என்னென்ன மாதிரி உடம்புல வந்து என்னென்ன மாதிரி கோளாறுகள் வரும், அதுலேருந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறது, அதே மாதிரி அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டால் அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுங்களா? இப்போ 3வது ட்ரைமஸ்டர்ல பார்த்தீங்கன்னாக்கா மெயின் இது என்னன்னா குழந்தை நல்ல எடை கூடிட்டே வரும், வயிறு பெருசாயிட்டே வரும். Now, during this final trimester, you may feel like your belly is getting bigger overnight. Your baby is using this time to put on weight and strengthen her bones. Her movement will become stronger and more frequent. She'll be practicing breathing and sucking. And you may feel slight spasms in your uterus when the baby gets the hiccups. Because you're in the home stretch, you should plan to see your obstetrician once every 2 weeks between weeks 28 and 36. அவங்களுடைய அந்த பேலன்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கனால அவங்களுக்கு முதுகு வலி ரொம்ப வரும், கால் வலி ரொம்ப வரும், வயிற்று வலி வரும். இதெல்லாம் எதனாலன்னா அந்த உங்களுக்கு அந்த ஒரு வயிறு மட்டும் பெருசா இருக்கு இல்லையா, அப்போ பேலன்ஸ் அதை வந்து தடுக்க வேண்டிய என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா அதுக்கு தான் சின்ன சின்ன பயிற்சிகள் நம்ம சொல்லி கொடுக்க போறோம் யோகால. இதை பார்த்து அவங்க தினம் செய்யலாம். அப்புறம் உட்கார்ந்து கட்சி கொஞ்சம் நிமிந்து உட்காந்துக்கணும். எப்படின்னா உட்காரக்கூடாது, ஒரு சேர்ல உட்காந்து நம்ம பின்னாடி ஏதாவது சப்போர்ட் உடல் பின்னாடி நிமிந்து நிற்கணும், நிமிந்து உட்காந்துக்கணும். ஸ்டார்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கனால நீங்க வலியே வலிக்காது. இப்படி கூல் போட்டு இப்படி உட்கார்ந்ததுனால முது வலிக்குதான் தெரியும். சார்ந்து உட்கார பின்னாடி ஒரு சப்போர்ட் வச்சு இந்த மாதிரி சேர்ல பேக் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும், ரொம்ப முக்கியம். நடக்கச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா இருக்கு, அவங்க பழகிக்கணும். சுகத்துல நின்று பழகிக்கும், முதுகட்டி இழுத்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய பயிற்சியா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா மூச்சு விடுறது கூட அவங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். ஏன்னா அதே மாதிரி இந்த நுரையீரல போய் அந்த தடுக்கிறது, அந்த உதரவிதானத்தை பிடிச்சி அழுத்தது, அதனால மூச்சு விட கஷ்டப்படுவாங்க. அப்ப என்ன செய்யலாம், மெதுவா மூச்சு எடுத்து விடணும். மூச்சு மேல நம்ம கவனத்தை செலுத்தி அதுக்கு அந்த பிராணாயாமம்லாம் செய்தா, அந்த மூச்சு பயிற்சி செய்தா கட்டாயம் அவங்களுடைய லங்ஸ் கெப்பாசிட்டி நல்ல பெருசாகும். அந்த மூச்சு வேணும். Premature contractions are called Braxton Hicks contractions. These contractions occur when the muscles of your uterus tighten for anywhere between 30 seconds and 2 minutes. It's your body's way of preparing for actual labor. Sometimes it's hard to determine if what you're feeling is Braxton Hicks or actual labor contractions. Mothers often describe Braxton Hicks as more uncomfortable than painful, and they will eventually taper off and disappear. Actual labor contractions will get progressively longer, stronger, and closer together. Braxton Hicks shouldn't increase in intensity or frequency. If these premature contractions are uncomfortable, there are a few things you can try. Take a warm bath to help you relax. Take slow, deep breaths and do breathing exercises. Drink a couple glasses of water. Often, Braxton Hicks contractions occur when you are dehydrated. Finally, try changing your activity or position. If you haven't reached 37 weeks yet, but are experiencing more than 4 contractions in an hour, or if you have vaginal bleeding or spotting, call your doctor. கால் வலி ரொம்ப வருங்க. அவங்க கால் வலி வரத்துக்குன்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு, ஏன்னா அவங்களுடைய ரத்த ஓட்டம் ரொம்ப அதிகரிக்கும், குளிருக்கு தன்மையை வந்துட்டு அதனால வந்து இந்த கால் வலி பிடிக்கும், தசி பிடிக்குமாங்க. அதை போட்டுட்டு அவங்க வந்து சின்ன காலை வந்து ஸ்டூல்ல வச்சுட்டு கொஞ்சம் கழிக்கலாம். அந்த மாதிரி உட்காந்து கட்சியோட காலை எடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்டூல் வச்சு இதுக்கு சேர் வச்சுட்டு அவங்க ரிலாக்ஸா உட்காந்து படுத்துக்கிட்டு கால் மேல தலகாணி கால் கொஞ்சம் வச்சுக்கலாம். அப்புறம் ரத்த ஓட்டம் கால் வலி ட்ரெஸ் வந்து எப்பவுமே நமக்கு ரொம்ப லூஸான ட்ரெஸ் இல்லையா, முதல்ல சின்னதா இருந்தாங்க, அதுக்கேற்ற மாதிரி எல்லா ட்ரெஸ்ஸும் டைட்டா இருக்கும். அதையே போட்டு அமைச்சு போட்டு கூடாது. நாளாக ஆக எல்லாமே நல்ல லூஸா அந்த சைஸ் வந்து மாற்றிட்டே வரணும். அப்புறம் உள்ளாடிகள்லாம் பருத்தி தாங்க நல்லது. காட்டன் நம்ம ஊருக்கு அதுவும் மெயினா காட்டன் ட்ரெஸ் ரொம்ப முக்கியம். அந்த நேரத்தில் பாலியஸ்டர் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கூடாது. ஏன்னா வேர்வை வந்தா அதால சில வியாதி, தோல் அரிப்பு அதெல்லாம் வந்ததுன்னா அது குழந்தைக்கு மாத்திரம் சாப்பிட முடியாது, குழந்தைய பாதிக்க எல்லாமே. அதனால பருத்தி ஆடைகள் தான் அணியணும், லூஸா அணியது. By 36 weeks, most babies will be head down, ready for delivery. Beyond 37 weeks, your baby will be considered full term, and the remaining weeks will give her the chance to accumulate more fat and improve organ function. You can plan to see your doctor once a week during this final phase. Once you've reached the 37-week mark, you should call your doctor when your contractions last 60 seconds each and are 5 minutes apart. This will be your body's way of telling you it may be time to deliver your baby. If you reach your due date and the baby hasn't arrived, don't worry. Only 5% of women deliver on their due date, and it isn't unusual to have a baby a couple of weeks late. Think of it as extra weeks to prepare for your newborn.